டொமேட்டோ 2, ரெட் சில்லி 2 போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணணுங்க. ரெட் சில்லி போட்டு கிரைண்ட் பண்ணணும். நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. அந்த கிரைண்ட் பண்ண வச்சுக்கணும், தனியாக வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் ஆயில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றணும். கடாய் வச்சு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டிங்களா, அது ஆயில் நல்லா காயணும். காய்ஞ்ச உடனே நல்லா காய விடுங்க ஆயிலை. மேலே வச்சு பார்த்திங்கன்னா லைட்டாக கை சூடாகும். மேலே இப்படி வச்சு பார்க்கணுங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த கிரேவி இருக்குது இல்லைங்களா, அந்த டொமேட்டோவும் ரெட் சில்லியும் அது அந்த ஆயிலில் போடணும். வாங்க. அப்புறம் 1 செகண்டு விட்டு கலரி விடுங்க. அந்த ஆயிலோட டொமேட்டோவும் காஞ்ச மிளகாவும் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிற கிரேவியை நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டிங்களா, கலரி விட்டுக்கினே இருக்கணுங்க. அப்புறம் உப்பு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போடுங்க. உப்பு போட்டு கொஞ்சம் அந்த ஆயில் பிரிஞ்சு மேலே வரும்போது கலரி விடுங்க. அதான் நல்லா கலரி விடுங்க. இப்போ மஞ்சத்தூளும் அது மேலே பிரிஞ்சு வந்து பாருங்கள். இப்போ மஞ்சத்தூளும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணணும். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 சிட்டிகை மஞ்சத்தூள். உங்களுக்கு தெரியும் மஞ்சத்தூள் எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. ப்ளஸ்ஸு இது நேச்சுரல் கலரும் கொடுக்கும் நமக்கு. இதெல்லாம் நேச்சுரல் கலரு. ஆர்டிஃபிஷியலாக கலர்லாம் எவ்வளோ உடம்பு கெடுதுன்னு நான் சொல்லவே தேவையில்லை. நேச்சுரலாக நமக்கு கலர் கொடுக்குறது மஞ்சத்தூள். அந்த காலத்துலேருந்து நம்ம பாரம்பரிய உணவாக நம்ம இதை சேர்த்துக்கிட்டு வரோம். தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளை வந்து முகத்தில் பூசிக்குவாங்க, கை காலெல்லாம் பூசிக்குவாங்க இல்லைங்களா. இது இப்போது ஒன்றை போல் வந்தாச்சு. கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. பாருங்கள், கலரி கொடுத்துங்க. நல்லா அந்த ஆயிலெல்லாம் போயிட்டு மேலே நல்லா பிரிஞ்சு வருது. இதுதான் கரெக்டான பதம், சரிங்களா. பாருங்கள், இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னா, நம்ம பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா ஃப்ரைட் ரைஸு, ஆனியன் ஃப்ரைட் ரைஸு, அதுக்கு சைட் டிஷ்ஷு. இப்போது இதோட கூட 1 ஸ்பூன் ஆயில் எக்ஸ்ட்ரா விட்டு அந்த டிஷ்ஷை வந்து அப்படி இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் ஒதுக்கி விட்டுக்குனாங்க. அப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு அந்த ஆயில் வந்து நல்லா காயணும். இஞ்சி பூண்டு விழுது, அது அரவை சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போடுங்க. அது போட்டு அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணணும். அந்த இஞ்சி பூண்டு வந்து எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணணும். யூஸ்வலாக வந்து நம்ம இஞ்சி பூண்டு வந்து கடுகு போட்ட உடனே வந்து போட்டுருவோம். ஆனால் இந்த டிஷ்ஷில் ஜஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுன்றதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறோம். இது வந்து மெக்சிகோ மெத்தடுன்னு கூட சொல்லலாம். மெக்சிகோவில் ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்களாம் இது போல் தான் பண்ணுவாங்க. இஞ்சி பூண்டு வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணுவாங்க. அந்த டேஸ்ட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்து சொல்லுங்கள் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள்,
பாருங்க. அந்த ஃப்ரைட் ரைஸோடு நம்ம இதை வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஆனியன் ஃப்ரைட் ரைஸும் இதுவும் வச்சு சாப்பிட்லாம். இது வந்து டொமேட்டோ சாக்ஸு கூட சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸு வச்சு சாப்பிட்டோமா சூப்பர் ஒரு ஃபுல் மீல்ஸ் கிடச்சிடும்.